எல்லாத்துக்கும். நிஜமா ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் நான். அப்படியான எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. ஹாஃப் அன் ஹவர் ப்ரியராகவே நான் லொக்கேஷனை ரீச் பண்ணிட்டேன். எதனாலனா அன்றைக்கி மிட் நைட்டில் செம்ம ஹெவி ரெயின்ஃபால். சடனாக வெஹிக்கிள் அவைலபிலிட்டி எதுவுமே இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நம்ம கொஞ்சம் ப்ரியராக போனாலே பரவாயில்ல. அதனால நான் முன்னாடியே போயிட்டேன். அங்கே போன பிறகு தான் தெரியுது மேக் ஓவர் பண்ணுற ரூம் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குது அண்ட் ஏசியுமே அங்கே இல்லை. ஸோ ஆன் த ஸ்பாட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வெளியே உட்கார வச்சு தான் அவங்கள ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பாஸ்ட் 2 எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் வேர்ஸ்ட்டாக இருந்தனால கொஞ்சம் வரி பண்ணிகிட்டே இருந்தாங்க. எங்கே அந்த மாதிரி ஆகிடுமோ அப்படின்ட்டு வேறு ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட முகூர்த்தம் அண்ட் ரிசப்ஷனில் அவங்களோட லுக் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, எல்லோயிஷாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அண்ட் பேபி ஷோருக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஆப் பண்ணியிருந்தது ஒரு பிரைட்டர் காம்ப்ளெக்ஷன் மேக்கப் தான். ஸ்கின் ஃபினிஷ் வேண்டாம், பிரைட்டராகவே மேக்கப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அவங்களோட செகண்ட் சாரியை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த மேக்கப் நான் போட்டுருந்தேன். இது வந்து ஃபோட்டோஷூட்காக தான் வியர் பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் சாரி தான் எனக்கு மெயின் அப்படின்னு சொன்னாங்க.